விருதாச்சலம் நாச்சியார்பேட்டையில் தயாரிக்கப்படும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரேம், இப்போ அகல்விறக்கு தயாரிக்கக்கூடிய இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு வீரர் விரைந்திருக்கிறார்களா? விவரம் என்ன? காயத்ரி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் அதிக அளவில் குடிசை தொழிலாக இந்த அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது வழக்கம். அதேபோல் நாச்சியார்பேட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தேவதாஸ் என்பவர் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது இன்று காலை தேவதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சமத்துவபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்றிருந்த நிலையில் அகல் விளக்கு தயாரிக்கும் கம்பெனி என்பது பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென அங்கு தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான அகல் விளக்குகள் முழுமையாக சேதமடைந்தது. தீ மளமளவென அதிக அளவில் எரிய துவங்கியவுடன் அருகில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் மற்றும் 2 தீயணைப்பு வாகனங்கள் வீரர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதேபோல் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னதாக செராமிக் தொழிற்சாலையிலும் அகல் விளக்குகள் தீ விபத்து ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செராமிக் அகல் விளக்குகள் தயாரிக்கும் கம்பெனிகளில் தொடர்ச்சியாக தீ விபத்து என்பது ஏற்படுவது பெரும் பரபரப்பையும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 லட்சம் மதிப்பிலான இந்த அகல் விளக்குகள் சேதமடைந்த நிலையில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தற்போது தகவல் ஏற்படுகிறது. நன்றி பிரேம், விவரங்களுக்காக.